இப்போ எங்க செல்ல வேண்டும்? என்னுடைய தாயை காண செல்லணும். பூக்கள் பூக்கள் எடுத்துக்கிட்டியா? அடிச்சாச்சு. அம்மா அம்மா உங்கள் பாதம் வந்து நான் படித்தேன். நந்தவனத்திற்கு சென்று நறுமலர்களை பறித்து கொண்டு வந்த மலர்களை பன்னீரால் உங்களுடைய பாதத்தை கழுவி என்னுடைய பட்டு ஆடையால் துடைத்து கொண்டு வந்த மலர்களை உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பணித்து உங்களுடைய பாதத்தை பணிந்தேன் அம்மா. ஐயோ ஐயோ அம்மா பேயி அம்மா பயம் போறதுமா அம்மா என்னம்மா பயம் போறது கொண்டு போறது பயமா இருக்கு அம்மா. மகளே எப்பா நீதான் இருப்பா மகளே இருப்பா உன்னை பார்த்தா உன்னை பயந்துல இருப்பா நான் சொல்லி அனுப்புறேன். அம்மா மகளே யாருமா இது? பேயமல்ல ரத்த காட்டேரியமல்ல. இது யார் தெரியுமா? யாருமா? இத்தனையான நேரமாக பிறந்து வளர்ந்து என்னுடைய தாய் தந்தை யாரு என்னுடைய தாய் தந்தை யார் என்று கேட்டுக்கொண்டே இருந்த இல்ல. அதாவது உன்னை ஈன்ற தாய் தந்தை இவர்தான் அம்மா இவர்தான் அப்பாவா. நீ தந்து போனவனுடைய ஆசை மகளப்பா இது. அப்பா மகளே நலமாடு வாழ்வாய். அம்மா மகளே பிள்ளை நலமாடு வளர்த்தி இருக்கிறம்மா. உண்மைதான். அது மட்டுமில்லை அனைவரமோ காலையில் தூங்கி எழுந்தவுடனே நல்ல வனம் சென்று நாங்கள் மலர்களை பறித்து வந்து ரெண்டு பேரும் நிறைய கூட்டிட்டு வாடி இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். பரவாயில்ல அந்த அம்மா வளர்ப்பு நல்லா தான் இருக்கு. கூட்டிட்டு ஓடுவா பிள்ளையா பிறந்தா கூட்டிட்டு தான் ஓடுமா? நீ எப்படி இந்த காலைக்கு மனத்துக்கு சென்று மலர் பறித்து பாதத்தை பறிந்தியோ அதே போல உன்னுடைய மகளும் தினந்தோறும் நந்தவனம் சென்று அது மலர்களை பறித்து வந்து என்னுடைய திருவடியே பணிகிறாள் அப்பா. சரிமா வளர்த்தி வாலிபமாக்கிட்டீங்க. வடதிசை சென்று அங்கே வீமனை காணவில்லை. இப்பொழுது நான் தெற்கு திசை செல்கிறேன். சரி அப்பா நீ போய் வாப்பா. உன்னுடைய மகளை நான் பார்த்துக்கிறேன். பார்த்து பதனமா சென்று வா சென்று வா. போ போ. அம்மா மகளை வினோதவல்லி அன்னிதினமும் இறந்து உடனே உங்களுடைய பாதத்தை பணிந்து விட்டு நான் சிறிது நேரம் விளையாடுவதற்காக நந்தவனம் செல்வேன் அல்லவா? என்றைக்கும் போல இன்று நான் நந்தவனம் சென்று வருகிறேன் அம்மா. மகளே இந்த நந்தவனமே உனது. அதனாலே நீ பதனத்தோடு சென்று வாமா சென்று வா. போய் வா அம்மா. இப்பொழுது தாயார் இடத்தில் விடை பெற்று விட்டோம். எங்க போறோம் தெரியுமா?
நந்தவனா தோட்டத்தை ராஜகமலத்தை நமோ நர்மதே பாபதி ராஜகமலத்தை தொந்தரவு பண்ணிட்டு எத்தனை இடத்துல வாங்குறது எங்கேயுமே சிக்க வைக்க மாட்டேன். இப்ப நான் எங்க போகணும் தெரியுமா? ஆனா 2 பேரத்துல ஒரு ஆள் மனுஷன் அப்புறம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாலையெல்லாம் எங்கதான் வாங்கினேன்? என் தாத்தா சிவன் கொடுத்த மாலைப்பா. அது இது சிவன் கொடுத்த மாலை தாத்தா. மாதிரி உனக்கு தெரியவில்லையா? எப்பவும் எனக்கு மாலை போட வர சரியா தூக்கிட்டு போறாங்கல்ல, பழைய மாலையெல்லாம் கொண்டு வந்து வேலை மாட்டிட்டு புது மாலையா போட்டிட்டு போகும்போது அந்த வேலு கொடுத்த மாலையாட்டு இருக்குதா சரியா தூத்து எடுக்காம வந்த வந்தம்பா. அப்பதான் மாலை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வேறு மேல தன்னை பால கிடந்துச்சு, அங்கேயா தன்னை பால கிடந்துச்சு போயிருமே, நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கலாமே எடுத்து வந்தேன். உடம்பு ரொம்ப வீக்கா தான் மருந்து அடிக்கிறது கழிப்பட்டு. அப்படி இருந்தாலும் இப்ப நான் எங்க வாங்கணும்? ஆனா 2 பேரத்துல ஒருத்தன் விட்டு நம்ம யாரு? நீ என்ன சாமான்ல விடுறாளா? சர்வசாதாரண. அதனால இப்ப நான் எங்க போகணும் தெரியுமா? தென்மதுரை போகணும். அங்க இருக்கு தென்மதுரை போய் குணசீலனை பார்க்க வேண்டும். ஆமா, அங்க குணசீலனை பார்த்தா இடத்துல சீதாபுரம் சொல்றேன். இப்ப நம்ம மதுரைக்கு போறோம். கோயில்ல கரெக்டா 8 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு நான் போய் அங்க குணசீலனை பார்க்க வேண்டும்.